ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 4 பேருக்கு மஷ்ரூம் சூப்ஸ் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இந்த சூப் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் ஒரு 5-6 மஷ்ரூம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 1, 20 பல் பூண்டு, இஞ்சி துண்டு கொஞ்சம் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி போட்டால் போதும். மிளகுத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வேணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் எடுத்து அதில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுருங்க. ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. இந்த கேப்பில் நீங்கள் மஷ்ரூமை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியை குக்கர்லேயே நிறுத்திட்டு அந்த வெங்காயம் தக்காளியில் மட்டும் எடுத்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச விழுதை அந்த தண்ணியிலேயே எடுத்து ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி அடுப்பில் வச்சு உப்பு, உங்களுக்கு இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது பொடியாக கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த கொதிக்கும் போதே அது மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். அந்த கேப்பில் நீங்கள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற சூப்பில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் கிடச்சிரும் உங்களுக்கு இந்த சூப்புக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணியிருக்க கொத்தமல்லியை அது மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் எடுத்து அது மேலே தூவி விட்டுருங்க. மிளகுத்தூள் தூவி முடித்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த சூப் கசப்பாயிடும். அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. அதில் கார்ன் சிப்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் பொரிச்சு நீங்கள் போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம். இல்லை ரெடிமேடாக கடையில் கிடைக்கிறத வாங்கி நீங்கள் போட்டு சர்வ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ நமக்கு டேஸ்டியான மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.